இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்களே, அடுத்து நம்ம பார்க்க போற வைத்திய முறை எலிக்கடிக்கான வைத்திய முறை. ஒரு டேபிள் ஸ்பூன் குப்பமேனி சாறையும் அதே அளவு நல்லெண்ணெயும் ஒன்று சேர்த்து கலக்கி குடிச்சிடணும். 3 நாட்களுக்கு பச்சரிசி கஞ்சி மட்டும்தான் சாப்பிடணும். எலி கடிச்சு 4வது நாள் தான் நம்ம குளிக்கணும். அன்னைக்கு கூட வெறும் உப்பை மட்டும் வறுத்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கவே கூடாது. 5 நாள் இந்த மாதிரி பத்தியம் இருந்துட்டு 5ஆம் நாளுக்கு மேலே பத்தியத்தை கைவிட்டுறலாம். எலிக்கடிக்கான வைத்தியம் இதுதான். எலிக்கடிக்கான இன்னொரு வைத்தியம் என்னன்னா, ஒரு மஞ்சக்கிழங்கை எடுத்து அதை நல்லெண்ணெயில் நல்லா தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விளக்கு திரியை எடுத்து அதையும் நல்லெண்ணெயில் நல்லா தோய்ச்சி வச்சு அதை கொளுத்தி எண்ணெயில் தேய்ச்ச மஞ்சக்கிழங்கை எடுத்து திரி எரியிற நெருப்பில் பிடிச்சோம்னா மஞ்சள்ல இருந்து ஒரு சுடர் வரும். அந்த சுடர்ல ஒரு துளியை எடுத்து எலி கடிச்ச இடத்துல விட்டு நல்லா சூடாக்கி எரிச்சு மஞ்சள் துண்டால நல்லா அந்த எலி கடிச்ச கடிவாயை சுட்டுறணும். அப்பதான் எலி கடிச்ச விஷம் அந்த இடத்துல இருந்து நீங்குமா. எலிக்கடிக்கு இன்னொரு வைத்தியம், எலி கடிச்ச வாயில பொண்ணை காய்ச்சி சுடுறது நம்ம நாட்டு வைத்திய முறையாம். நன்னாரி வேற அரைச்சி பசும்பால்ல கலந்து கொடுக்கறதும் எலிக்கடிக்கு மிகச்சிறந்த மருத்துவம். அதே மாதிரி எலியினுடைய மலத்தை நல்லா தூள் செஞ்சு வாழைப்பழத்தில் வச்சு மூடி வாயில போட்டு மென்னு இப்படி 3 நாள் காலையில் சாப்பிட வச்சா எலிக்கடி குணமாயிருமா. வித்தியாசமான வைத்திய முறைகள் தான் எலிக்கடிக்கான வைத்திய முறைகள். இல்லை, திரும்பவும் இன்னொரு வைத்திய முறையோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.